என்னங்க வாழ்ந்துட்டு போட்டுங்க. எல்லோ கார்டு தாங்க அவருக்கு. அண்ணே நான் இப்பயும் சொல்றேன், நீ மட்டும் போற அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருந்தேன்னா உனக்கு வந்து கம்ப்ளீட்லி மனதார எல்லோ கார்டு வந்து கொடுத்திருப்பேன். போன வரைக்கும் நீ என்னைய சின்னதா வந்து என்னைய கோச்சுக்கிட்ட நீ என்னைய. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வினோத். அவர் சாரி கேட்டுட்டாரு. அதனால நல்லா இருக்கட்டும். எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கம்ருதீன் அண்ட் வினோத் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நிஜமாலே எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி நான் வந்து கம்மு மேல ஒரு லைட்டா ஒரு பொசசிவ் இருப்பேனோ அந்த மாதிரி வினோத்துக்கு வந்து கம்மு மேல ஒரு பொசசிவ் இருக்கும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொசசிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர்கிட்ட. அதே மாதிரி அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொன்னாங்க. அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொன்னாங்க இல்லையா? ஒரு சில நபர்கள் பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படி. ஒரு சில பெயர்கள் வந்தாலே அவங்க பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு போட்டோ வரும்போது ஸ்கிப் பண்ணேன். அதனாலதான் ஒரு சில கேள்விகள் நீங்க கேட்கும்போது ஸ்கிப் பண்ணேன். I don't want to talk about certain people. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஃபீல் ஆகும். ஸோ I'm just here to talk about real people. ரியல் எமோஷன்ஸ் எனக்கு யார் கூட கனெக்ட் ஆச்சோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி லெட் எவ்ரி ஒன் பி ஹாப்பி. ஸோ அதனால இந்த குறுக்கு கேள்விகளுக்கு வந்து என்னிடம் பதில் இருக்கு, பட் வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். So I don't want to talk about certain people. அடுத்த போட்டோ போய்டலாம். ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஃபார் தட் அந்த நான் அடி வாங்கினது அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்போர்ட்டிவா எடுத்து நம்ம அடுத்த கட்டம் அந்த கேம்ல நகர்ந்து நாம போயிட்டோம். கடைசி வரைக்கும் நான் அதை வந்து ஆக்சிடென்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாருமே கலாய்ச்சாங்கல்ல, அது கலாய்க்க கூட செஞ்சிருக்க கூடாது. அந்த ஒரு வீடியோவை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி மன உளைச்சலாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவர் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சேர் போட்டு எல்லார் முன்னாடியும் அழுதாரு. ஸோ அப்போ கூட வந்து ஓகே ஃபைன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டேன். பட் எப்போ நான் வந்து அவங்க கலாய்ச்சி பேசுகிற அந்த வீடியோவை பார்த்தேனோ அப்போவே நான் வந்து உடஞ்சிட்டேன். ஏன்னா அந்த பெயின் இஸ் ரியல். அதை ரொம்ப கடந்து ரொம்ப ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டப்போ எனக்கு இருந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால ரெட் கார்டு. பட் நான் அதை அந்த அளவுக்கு கொண்டு போகல. அந்த அந்த இன்சிடென்ட்டை நான் அந்த அளவுக்கு கொண்டு போகலை.